சுவாமி சரணம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, நவகிரகங்கள்ல ஒரு கிரகமான வியாழன் கிரகம், ஸோ குரு பகவான், ஸோ அவர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த கோயிலுமே வந்து மெயினாக வந்து சிவன் சன்னதி இருக்கிற கோயில் தான். சைடில் தான் வந்துட்டு குரு பகவான் இருப்பார், குருமூர்த்தி. எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது, இது எல்லா சிவன் கோயிலையும் குருவோட வலது பக்கத்தில் வெளிப்புறமாக இருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி தான் வந்து குருமூர்த்திங்கிறது எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. இன்னைக்கு போனப்போ தான் எனக்குமே தெரியும். எல்லா கோயிலையும் முதல்ல வந்துட்டு கருவறையில் இருக்கிற சிவனை பார்த்துட்டு சுற்றி வரப்போதான் வந்து தட்சிணாமூர்த்தியை வைப்பாங்க. பட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வாசல்லேருந்தே வந்துட்டு தட்சிணாமூர்த்தியை பார்க்கறதுக்கு ஒரு கியூ பெருசாக நினைச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை வேற. நான் சரி வியாழக்கிழமை போவோம், அதுவும் நான் வந்து போனதே ஒரு 11 மணிக்கு தான் போனேன், 11-11:30 தான் போனேன். கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சு. எப்படி நான் வந்து சாமியை பார்க்க எனக்கு பிடிக்காதோ இன்னைக்கு அப்படிதான் போய் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ அதில் போனதுனால கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறது வந்துட்டு ஒரு 2-3 சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. இது நேராகவே போயிட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு அப்படியே பின்புறமா போனேன். ஏன்னா உள் பக்கமாக சுத்த முடியாது கோயில. ஏன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வந்து வெளிப்பக்கத்துலேருந்து வரதுனால கேட்டு போட்டுருப்பாங்க, உள் பக்கமாக சுத்த முடியாது. ஸோ அதனால அப்படியே முடிச்சுட்டு எல்லா கடவுளையும் பார்த்துட்டு கடைசியாக தான் வந்துட்டு சிவனையை பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா கோயிலையும் போல கருவறைக்கு பின்னாடி கோயிலோட இடது மூலையில் வந்துட்டு விநாயகர் இருந்தார். ஆனால் கோயிலுக்கு பின்பக்கம் வந்துட்டு கருவறைக்கு பின்னாடி நேராக வெளிப்பக்கத்தில் வந்துட்டு முருகர் இருப்பார். பட் இந்த கோயில் வந்து முருகர் இல்லை, நேராக வந்து பெருமாளோட ஐம்பொன் சிலை தான் வச்சிருந்தாங்க. முருகருக்கு சன்னதி இருந்துச்சு, ஆனால் அது எங்கே இருந்துச்சுன்னா வலது பக்கம் மூலையில் இருந்துச்சு. அங்கே எப்பயுமே வந்து கஜலட்சுமி தான் இருப்பாங்க. பட் இந்த கோயிலில் வந்துட்டு வித்தியாசமாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர்லாம் அவங்க 3 பேர் வந்து அவங்க இடத்துல கரெக்டாக தான் இருந்தாங்க எல்லா கோயில் போலவும். அப்புறம் கடைசியாக தான் போயிட்டு நம்ம சிவனை பார்த்தோம். தட்சிணாமூர்த்திக்குமே வந்துட்டு ஐம்பொன் சிலை வச்சு ஒரு சன்னிதானம் இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெளில வந்து அம்மன் சன்னிதானத்தை பார்த்து கோயிலை பார்த்துட்டு வந்து சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற கோயிலில் பார்க்கலாம்.